உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து ஒரு ஆக்ஷன்ஸுமே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினை இன்ஸ்பெக்ட் பண்ண போயிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்தே நல்ல விஷயங்களுக்கான முடிவை டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கோவில்களுக்கும் ஸ்கூல்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க்கை மூணதா இருக்கட்டும், நிறைய போதைப் பொருள்களை பறிமுதல் பண்ணதா இருக்கட்டும், பெண்களுக்காக சிறப்பாக சிங்கப்பெண் படையினை ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க யாருமே டெண்டர் என்ற கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அண்ட் மெயினா யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா இது சிஎம் விஜயோட ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க, என் பையனோட ஆட்சி சொல்லுங்க, உங்க அண்ணனோட ஆட்சின்னு சொல்லுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அண்ட் சில நாட்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தாரு ஒரு சர்ப்ரைஸா. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிருந்தாரு சர்ப்ரைஸா. அங்க இருந்து பேஷன்ஸ் கிட்டயுமே அவர் நிறைய பேசியிருந்தாரு. இங்க இருக்க சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா, டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்களா அப்படின்னு மக்களோட ஃபீட்பேக்கை பத்தி அவங்க கிட்ட பேசியிருந்தாரு. அண்ட் ரீசெண்டா கோயம்பேடுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனா வந்திருந்தாரு. அண்ட் இப்படிலாம் போயிட்டு இருக்க நிலையில இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் போரூர் டு ஓமண்டூர் போற டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் மோஸ்டா யாருமே இதுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா சிஎம் விஜய் அவர்கள் டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு அவருக்கான டிக்கெட் அவர் வாங்கியிருந்தாரு. அண்ட் இதுக்கு டிக்கெட் கவுண்டர்ல இருந்த ஆஃபீஸர், சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் டிக்கெட் நீங்க போங்கன்னு சொல்லும் போது சிஎம் விஜய் அவர்கள் இது என்னோட டியூட்டி, நான் அதை பார்த்துதான் ஆகணும், நீங்க டிக்கெட் தாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு போயிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம்.